எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி முட்டையை வச்சு சிம்பிளான ரெசிபி பார்க்கலாம். கார முட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வேக வச்ச முட்டையை பீஸ் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, தூளுப்பு. அவ்வளவுதான், சிம்பிளான ரெசிபி தான். சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் ரச சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். பிரியாணி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எண்ணெயோட கருவேப்பிலை, முட்டை இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான். இதை நல்லா இப்படி 2 பக்கமும் பெரட்டி பெரட்டி போடுங்க. நான் ஒரு நிமிஷத்துக்கு தான். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அந்த ஆயில்லையே அந்த மசாலா எக்கோடு போயிட்டு நல்லா ஒட்டிக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல்.